ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 26இன் பின்பகுதி. வளைந்து கொள்ளுதல், சூழ்ந்து கொள்ளுதல் எல்லாம் ஒன்று தான். பாருங்கள், சவுல் தாவீதை துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கார். எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தாவீதை சவுலின் கைக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்போ சவுல் ரொம்ப அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வராங்க. அப்படியே அவனுக்கு அறிவிக்கப்பட்டுடுச்சு இந்த மாதிரி. ஏன்னா எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது தாவீதும் அவனுடைய மனுஷரும். இது சவுலுக்கு தெரிஞ்சு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. இந்த செய்தி தாவீதுக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் என்ன பண்ணுறான், கண்மலையிலேருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்தில் தங்குறான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்தில் தாவீதை பின்தொடர்ந்து சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அந்த மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடக்கிறாங்க. ஆனால் சவுல் தப்பி போக தாவீது தீவிரித்த போது என்ன பண்ணுறான், சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொள்கிறாங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது என்ன பண்ணுறான், தீவிரித்து போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவனை வளைஞ்சு கொள்கிறாங்க, சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ இவன் நடுவில் மாட்டிக்கிறான். அந்த சமயத்தில் என்ன சேர்த்தலை, அவன் உயிர் போகிறது நிச்சயம். அந்த நேரத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறான்டான். பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு தயார் பண்ணுறார். இப்போ பெலிஸ்தர் நாட்டு தேசத்து மேலே படையெடுத்து வராங்க, நீ உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில், வளைந்து கொண்ட நேரத்தில் ஒரு ஆளை அனுப்புகிறார் ஆண்டவர். உடனே சொல்கிறான், உடனே சவுல் தாவீதை, ஏன்னா தன்னுடைய தேசமே இதாயிரும் இல்லையா, அதனால் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலி கோத் என்று பெயரிட்டார்கள். அப்போ தாவீது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது தாவீது என்ன பண்ணிட்டான், என்கேதியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு திருப்பி தொடர்ந்து வரான். அது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் சூழ்ந்து கொண்டு தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த இடத்துல பெலிஸ்தரை அந்த தேசத்துக்கு எதிராக வரும்படியாக அந்த ஒரு ஆள் சொல்லும்படியாக கிருபை செய்கிறார். அதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். எப்பக்கத்தில் யார் சூழ்ந்து இனிமேல் வழியே இல்லை தப்பிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார் என்பது மட்டும் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்ததோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டு தகப்பனுக்கு விரோதமாக எந்த காரியம் நம்ம செய்யாதபடி பரம தகப்பனாகி அவரையே நம்பி வாழும்போது ஒரு நாளும் ஒருபோதும் இயேசுவை நம்பினவர்கள் மாண்டு போகாதபடி பாதுகாப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சினாதே, தஞ்சமுன்னாண்டவர் இயேசுவை பார், இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எப்பக்கம் எங்களை வளைந்து கொண்டாலும் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தாவே ஒரு தூதனை அனுப்பி எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகள் சாதகமற்ற சூழ்நிலை, நாங்கள் எப்படியும் பிடிப்பட்டு விடுவோம், எப்படியும் மாட்டிக்கொள்வோம், மாண்டு போவோம் என்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை மட்டும் நம்பி இருக்கும்போது கர்த்தாவே நீர் எங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமுள்ள கர்த்தாவே காரியத்தை எங்களுடைய வாழ்விலே செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஓசியா 5:5 முன்பகுதி. இன்றைய கேள்வி, நான் யாருக்கு எதை போலவும் யாருடைய வீட்டுக்கு
எதை போலவும் இருப்பேன். நான் யாருக்கு எதை போலவும், யார் வீட்டுக்கு எதை போலவும் இருப்பேன்.